சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் இந்த சதாபிஷேக யோக பலன்கள் என்பது எதிர்வரக்கூடிய 3/10/2024 27/12/2024 வரைக்கும் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தருகின்றது என்பதை பற்றி இன்றைய பதிவில் மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. சனி பகவானின் சஞ்சாரம் சமசப்த வீடான 7ஆம் இடத்துல ராகுவின் சதய நட்சத்திரத்தில் வக்ரகதியில் இனிமேல் சஞ்சரிக்க போகக்கூடிய இந்த 86 நாட்களுமே சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான யோகங்களை வாரி வழங்க ஆரம்பித்தோம். குறிப்பாக இதுவரை ஒரு தனித்திறமையை பாராட்டாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். உங்களுடைய தனித்திறமையை யாருமே கண்டிருந்திருக்க மாட்டாங்க. எதையுமே ஒரு தெளிவாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும். நமக்கான ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். இதெல்லாம் 100% மாறிடும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் திறமையை கண்டு அனைவருமே வியந்து பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. ஸோ எதிர்காலம் சார்ந்த ஒரு சில அற்புதமான முடிவுகளையும் சில மாற்றங்களையும் ஒரு திருப்புமுனையை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விருத்தியையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக சந்திப்பீங்க. ஸோ இந்த சனி பகவானின் 7ஆம் இட சஞ்சாரம் வக்ரகதியில் மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயம். இது ராகுவின் சாரத்தில் போகுது அப்படின்னாவே அதிகாரத்தை மிக எளிமையாக கைப்பற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்திறனை மிகப்பெரிய அளவில் நிலைநிறுத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குறதோட இருந்து வந்த சிரமங்களையெல்லாம் தகர்த்தெறியப்பட்டு ஒரு சூரியனை கண்ட பனி மாதிரி உங்கள் வாழ்க்கை பிரகாசமடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. இருளெல்லாம் விலகி உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. ஸோ வரக்கூடிய அந்த தொழில் வெற்றிகள் என்பது உங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷகரமான மனநிலையை ஏற்படுத்துவதோடு ஒரு தெளிவான வருமான வாய்ப்பையும் பெற்றுத்தரும். உங்களுடைய தனித்திறமை இந்த காலகட்டத்தில் தான் உலக புகழ் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திடும். உலக பிரபல்யம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். அது நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழில் வழியிலேருந்து தான் அது நடைமுறைக்கு வரும். அந்த தொழில் தனித்திறமை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைகள். பொதுவாக மேலோட்டமாக ஐடியா மட்டும் நம்ம கொடுத்துட்ருப்போம். எந்த விதமான ஒரு லாபத்தையும் நம்ம எதிர்பார்த்துக்காமல் ஒரு சில ஐடியாவை மட்டுமே தந்திருப்போம். அது மற்றவங்களுக்கு மிகப்பெரிய பலிதங்களை கொடுத்துருக்கும். அவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு, ஆனால் நமக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னா அது இப்போ மாறிடும். டோட்டலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கான வெற்றிகளை நீங்கள் முழுமையாக சுகரிப்பதற்கு இந்த சனி பகவானின் ராகுவின் சஞ்சாரம் என்பது வக்ரகதியில் அற்புதமான வித்தியை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களை எல்லாம் பார்த்தா இது வரைக்கும் ஏளனமாக நினச்சவங்க எல்லாமே ஒரு ஆச்சரியக்குறியோடு உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சிங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஸோ தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கிறதோட அந்த பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூக்கின் மேலே விரல வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஒரு சாதாரணமாக இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறி போய் ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் தனச்சேர்க்கையும் சேருது அப்படின்னாவே மற்றவர்கள் எல்லாமே போராமையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்தலாம். அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த ராகுவின் சஞ்சாரத்தில் சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இயற்கையாகவே இவர் பார்த்திங்கன்னா சிம்மராசியை பொறுத்தளவுக்கு ஒரு அற்புதமான நன்மைகளை மட்டுமே தருவார். ஆனால் என்னென்னா இவங்களுடைய அந்த நேர்மையான தன்மை என்பது இவர்களுக்கு வரக்கூடிய அந்த சுபயோக பலன்களெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நெக்லெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தன்மையை உருவாக்கிடுவாங்க. தனக்கு வரக்கூடிய நல்ல பலனை எல்லாம் உதறி தள்ளுறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இவங்களுடைய மனநிலை பெற்றிருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. ஸோ வரக்கூடிய நற்பலன்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே சமயம் உங்களுக்கு வரக்கூடிய உதவிகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அரசு ரீதியாக வரக்கூடிய அந்த ஆதாயங்களையும் மானியங்களையும் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தையும் நீங்கள் உருவாக்கிக்கிங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. ஸோ பொதுவாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் வர்றதுக்கான ஒரு நேரம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான பலனும் இல்லை, பிரதிபலன் பார்க்காம நம்ம பொது சேவையே செஞ்சிட்ருந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் மாறி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதையை தக்க வச்சு கொள்வதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த நேரம் உங்களுக்கு வாரி வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம்.
ஸோ யதார்த்தமாக இந்த நற்பலன்களை எல்லாமே நீங்கள் நிச்சயமாக சுகரிக்க முடியும். சிம்மராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பையும் நிச்சயமாக பெறுகிறீர்கள். புதிய தொழில் முனைவோராக இருக்கும் பட்சத்தில் அது உள்ள மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பீங்க. வியாபாரத்தில் முடங்கியிருந்த பணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் 1க்கு 2 மடங்காக லாபத்தை தரக்கூடிய நேரமாக இருக்கிறது. ஸோ மனதிலிருந்து வந்த பயம் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான சிந்தனையோடு ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. ஒரு உற்ற துணையாக உங்களுடைய வாழ்க்கை துணை மிகப்பெரிய மாற்றங்களை, தொழில் ரீதியான விஷயங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவாங்க. அவங்க வழியிலேருந்து வரக்கூடிய பொருளாதார உதவிகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக மிஞ்சிய மனமகிழ்ச்சியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறலாம் மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது. சனி பகவானின் 6ஆம் பார்வை உங்களுக்கு அயனஸ்தானத்தில் மேலே விழுறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் அங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறது, உடம்பு கெடுத்துக்கிறது, அந்த சரியான தூக்கம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் நடைமுறையில் இருந்தாலும் செஞ்ச முதலீடுகள் எல்லாமே பன்மடங்கு விருத்தி அடையும் இந்த காலகட்டத்தில். ஸோ மற்றவங்களை நம்பி நீங்கள் கொடுத்துருந்தீங்க, அந்த பணம் வரல அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த பணம் சேர்ந்துடும். முதலீடு பண்ணியிருக்குது, அந்த முதலீட்டில் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னா அதுவும் தீரும். அதே சமயம் உங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்துக்களை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்கள் பெயருக்கு மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். அதே சமயம் இந்த அக்கா தம்பி உறவுமுறை, அண்ணன் தங்கச்சி உறவுமுறைகளில் அந்த இடம் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்த சிக்கல்கள், பிணக்குகள் எல்லாமே நீங்கிறதுக்கான ஒரு நேரம் இருக்குது. அதே சமயம் அவங்களே உங்களுக்கு நீங்களே வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருந்தன்மையான ஒரு தன்மையில் அந்த சொத்துக்களையோ அசையும் சொத்துக்களையோ அசையா சொத்துக்களையோ உங்களுக்கு எழுதி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கூட இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும். எனவே இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத மனக்கசப்பு உருவாக்காதீங்க. கூட பிறந்தவங்களோட அவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகும்போது இந்த நிலை நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். அதேமாதிரி என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கான விஷயங்களிலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. குறிப்பாக இயலிசை நாடகம் போன்ற இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா இது மிகப்பெரிய தொழில் அபிவிருத்தியையும் அல்லது புகழ்மிக்க ஒரு பொறுப்புகளை சுகிருக்கிறதான ஒரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி தரும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வாய்ப்புகள் எல்லாமே மிதமிஞ்சிய அளவிலான நன்மைகளை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாக சிம்மராசியை சேர்ந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இயலிசை நாடகம் போன்ற கலைத்துறையோ அல்லது சொந்தமாக ஏதாவது தொழில் செய்வதற்கான ஒரு முயற்சிகளையோ அல்லது அரசு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னெடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளையோ உருவாக்கி தருவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த விஷயங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்க. தனது சமசப்த பார்வையால் ஜென்ம ராசியை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ரீதியான சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகப்படுத்தலாம் அல்லது இந்த விஷ ஜந்துகளால் வரக்கூடிய பாதிப்புகள். எனவே இந்த காலகட்டத்திலாம் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். எங்கேயாவது வீட்டுக்குள்ளே விஷ ஜந்துகள் ஏதாவது இருக்குது, தேள், பாம்பு, பூச்சி, பூரான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் தீண்டாத மாதிரி அதுக்குண்டான சேஃப்டியோடு நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இதன் வழியிலிருந்தும் உங்களுக்கு மருத்துவ செலவினங்களை கொடுக்கலாம். எனவே ராகுவின் சாரத்தில் போகக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த உடற்று ரீதியான தொந்தரவு, விஷ ஜந்துக்கள் வழியிலிருந்து வரக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தி அதனால் தேவையில்லாத வீண் விரை செலவுங்க கூட ஏற்படுத்தி தரலாம். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அல்லது ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் முறையான பிரதி பரிகாரங்களை, வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது இந்த தொல்லையில் இருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். மேலும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளையும் அபிலாசைகளையும் லட்சியங்களையும் தங்களுடைய சீரிய நோக்கங்களையும் முழுமையாக வென்றெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக அது இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஏன்னா மனசில் நினச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதுசாக ஏதாவது வீடு வாங்கணும்னு ஒரு கற்பனைகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடைமுறைக்கு வந்துடும். சொத்து சோகம், வீடு, வண்டி, வாகனம் இதில் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல தரவான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு நேரமாக இது இருக்கிறது. குறிப்பாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல அற்புதமான மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவதற்கோ அல்லது காதல் திருமணம் செய்து கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தையோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பை வழங்குகிறது. ஸோ வரக்கூடிய சுப விசேஷங்களை எல்லாமே மனமும் ஏற்றுக்கொள்வது தான் உங்களுக்கு சரியானதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் சொல்லக்கூடிய சில அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க.
பாதுகாப்பான பயணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுமாரி வீடு பழுது பார்க்குறது, இல்லை புதுசாக வீடு கட்டுறது அல்லது இடம் வாங்குறது, இதுக்கெல்லாம் சரியான நேரம். இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய அந்த சொத்துக்களோ, அந்த வீடு சம்மந்தப்பட்ட புனரமைக்கக்கூடிய ஒரு விஷயங்களோ, அல்லது ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை, தங்க நகைகள் வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்களில் முதலீடு செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் நீங்கள் நிச்சயமாக உருவாக்கி கொள்ளலாம். அயல் தேச பயணங்கள் வழியிலிருந்தும் மிகப்பெரிய லாபங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சேரும். இது எல்லாமே திடீர் அதிர்ஷ்டகர அமைப்பில் வந்து சேருவது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அன்னன்னைக்கு அழியக்கூடிய பொருட்கள் வழியிலான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். குறிப்பாக விவசாயம் சம்பந்தப்பட்ட, பண்ணை தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். இறை வழிபாட்டில் பழனிமலை முருகன் வழிபாடு சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரும். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 1 மற்றும் 5ஆம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வர்ணங்கள் ஆரஞ்சு மற்றும் இளம் மஞ்சள் வர்ணம் அற்புதமான மாற்றங்களை தரும். வாழ்த்துக்கள்.